ஃப்யூச்சரில் கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி போகும்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு 20 வருஷத்துக்கு முதல் இன்டர்நெட் வரக்குள்ளே அந்த இன்டர்நெட்டை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அதை பற்றி தப்பாக காய்ச்சிட்டு பூமர் கொஞ்சம் பேர் அதை பற்றி கலாய்ச்சிட்டு இன்டர்நெட் வந்தால் நிறைய பிரச்சனை நடக்குது, இன்டர்நெட் வந்தால் நம்மளோட நிறைய தொழில் வாய்ப்பு போகுது, இன்டர்நெட் வரதால் நிறைய பேர் வாழ்க்கை ஆகுது, இன்டர்நெட் வரதால் இந்த நியூடிட்டி அந்த பிரச்சனையெல்லாம் அடிக்கிறதால இன்டர்நெட்டுங்கிறது மிக பிழையான வேலை, இன்டர்நெட் ஹராம் சொல்லி ஹராம் பத்வா கொடுத்த மூலை மாதிரியும் எனக்கு தெரியும். ஸோ இன்டர்நெட்டை எப்படி இதாக பார்த்தாங்களோ ஏர்லியர் டேஸில் அந்த டைமில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆனாக்கள் இன்டர்நெட்டில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து ஜம்ப் பண்ணினாக்கள் இன்றைக்கு பில்லியனர்ஸ். ஜெஃப் பேசோஸ், அலிபாபாவோட ஃபவுண்டர். ஸோ இன்டர்நெட் வரக்குள்ளே சரி, இன்டர்நெட் வரக்குள்ளே நிறைய இதை இண்டஸ்ட்ரி அதை டிஸ்ட்ரப்டிவ் பண்ணிக்கித்தான் இருந்தாலும் இன்டர்நெட் வந்ததால் நிறைய தொழில் வாய்ப்பு, எத்தனை தொழில் வாய்ப்பு அது இல்லாமக்கினீங்கோ அதில் 10 மடங்கு தொழில் வாய்ப்பை உருவாக்கிருக்கு. இன்றைக்கி அமேசான் ஒரு விஷயத்தை எடுத்து மட்டுமே அமேசான்லேருந்து எத்தனை டெலிவரி டிரைவர்ஸ், அமேசான் மூலமாக எத்தனை பேர் அவங்களோட ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறாங்க, மணி மேக் பண்ணுறாங்க, அமேசான் அசோசியேட்னு சொல்லி எத்தனை அஃபிலியேட் உருவாகிருக்காங்க, அமேசான் FBA எத்தனை பேர் செய்கிறாங்க, அமேசானில் புக் எத்தனை பேர் செல் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள், அமேசான் ஒரு விஷயத்து மட்டுமே லட்சக்கணக்கான தொழில் வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கு. அப்போ இதாக்கி பார்த்தாக்கள், இதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இந்த மோசமாக பார்த்தாக்கள் எல்லாம் இன்றைக்கி அதில் ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு ஒன்று பின்னால் அழிஞ்சு தர்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு ஏராவில் 20 வருஷத்துக்கு முதல் இன்டர்நெட்டுங்கிறது எப்படி ஒரு ஏராவில் இருந்தீங்க அதே ஏராவில் தான் நம்ம இந்த AI, பிளாக் செயின், கிரிப்டோ கரன்சி இந்த 3 ஏராவிலையும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹராம் பத்துவா கொடுக்குறதும் அது பிள்ளைன்னு சொல்கிறதும் அதெல்லாம் ஒரு விஷயமாக வைக்கிறதும் அது தேவையில்லாதாக்கள் பிள்ளையான விஷயத்துக்கு தான் பயன்படுதுன்னு சொல்லி இந்த கிரிட்டிசைஸ் பண்ணி தெர்றாக்கள் எல்லாம் நாளைக்கு இன்னொரு 5-10 வருஷத்தில் இதுக்குள்ளே இப்போ ஆப்பர்ச்சுனிட்டியாக பாவிக்கிறார்கள். இன்னொரு 5-10 வருஷத்தில் வேறு லெவல் அடுத்த கட்டத்தில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட தொழில் வாய்ப்புக்கு கேட்டு தெரிவாங்க. அப்படி அவங்களுக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் வர்றதுக்கு ஹெல்ப் கேட்டு வருவாங்க. இது நிச்சயமாக சத்தியமாக நடக்கும். ஓகே, இதுதான் 20 வருஷத்துக்கு முதல் இன்டர்நெட் வரக்குள்ளே நடந்துக்கு. ஓகே, ஸோ அது இன்னும் கொஞ்சம் காலத்தில் இன்னொரு 5 வருஷத்துக்கு கூட வரப்போகுது. இப்போ AI வந்து தொழில் வாய்ப்புகள் இழக்கும்னு சொல்லி எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. தொழில் வாய்ப்புகள் எடுக்க தான் போகுது. ஓகே, ஆனால் AI வந்து நீ எவ்வளோ தொழில் வாய்ப்பு எடுக்குதோ அதுக்கு 10 மடங்கு தொழில் வாய்ப்பை உருவாக்க போகுது. எனக்கு தெரியல, இப்போ நீங்கள் இன்டர்நெட் வாரத்துக்கு முதல் ஓகே சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஒரு ஃபீல்டே இல்லை. இன்னைக்கு பாருங்கள் எத்தனை பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்காங்க, எத்தனை பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். இப்படி எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம். இதில் இருக்கிற நெகட்டிவிட்டியை மட்டும் பார்க்காம பாசிட்டிவிட்டியை பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது கிரிப்டோ கரன்சிங்கிறது இப்போ இருக்கிற இடத்துல இருந்து எத்தனையோ மடங்கு போகுது. கிரிப்டோ கரன்சி நம்ம நாலேஜ் இருக்கிறார்கள் உலகத்திட்ட சனத்தொகையில் 1% கூட இல்லை. ஸோ அது ஒரு 5% 10% வரக்குள்ளே நீங்கள் இப்போ இந்த கிரிப்டோ ஃபீல்டுக்குள்ளே இருப்பீங்கன்னு சொன்னால் இன்னொரு 5-10 வருஷத்தில் நீங்கள் அவங்கள விட அடுத்த லெவலில் இருப்பீங்க. ஓகே, ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷான ஃபீல்டு உண்டு, பயங்கரமான $1 பில்லியன் இண்டஸ்ட்ரி. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற கிரிப்டோங்கிற இந்த அன்டேப்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்ய போகக்குள்ள உங்களுக்கு பெருசாக காம்படிஷன் இப்போ இருக்காது. ஆனால் ஒரு 5-10 வருஷத்தில் பயங்கர காம்படிஷன் வந்துடும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்கிற அளவுக்கு இல்லை. இப்போ நீங்கள் ஜென்ரல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற காம்படிஷன் அளவுக்கு கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஜம்ப் பண்ணி இப்போ நீங்கள் உங்களோட நாலேஜ் எடுத்து இப்போ நீங்கள் ஒரு பிராண்ட் உருவாக்குவீங்கன்னு சொன்னால் இந்த 5-10 வருஷத்தில் உங்களோட பிராண்ட் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். அதுக்கு பிறகு இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் ஆயினதுக்கு பிறகு ஜம்ப் பண்ண நினைக்கிறார்கள் ஒரு பெரிய ஒரு கடலில் ஒரு சின்ன ஒரு துளி மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆறாக உருவாயிருப்பீங்க அந்நேரம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் இது நிறைய ஃபியூச்சரில் இது ஒரு பெஸ்ட்டான ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஓகே, ஸோ கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொல்லி ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த கோச்சிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% ஃப்ரீ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு. அது இன்றைக்கு நைட்டுக்கு இல்லாட்டி நாளைக்கு லான்ச் பண்ணிடுவேன். மேபி இந்த வீடியோ பார்க்க டைமுக்கு அது லான்ச் ஆகிருக்கலாம். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் லான்ச் ஆகினோடனே HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் தான் போடுவேன். நீங்கள் இன்னும் இல்லைன்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த கூடுதா காலத்துக்கு ஃப்ரீயாக கொடுக்குற ஐடியா இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றது இதோட ஏர்லி யூசர்ஸ்ட ஃபீட்பேக்ஸ் எடுத்து அதை மாடிஃபை பண்ணிவிட்டு இதை எங்கள் ஒன் ஆஃப் த மெயின் கோச்சிங் ப்ரோக்ராம்ஸில் உண்டா இதுக்கு தான் கொடுக்குறது தான் ஐடியா. ஸோ இது இப்போ ஃப்ரீயாக இருக்கக்குள்ளேயே இதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கணும்னா இது லான்ச் ஆகினோடனே முதல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் கூட பிஸ்னஸ் அசோசியேட்டு கூட தான் இதில் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டி வரும். பிஸ்னஸ் அசோசியேட்டை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் எங்கள் கம்பெனியோட பழைய பிஸ்னஸ் அசோசியேட்டர் நம்பர் ஆகிருக்கு, இல்லை உங்களோட பிஸ்னஸ் அசோசியேட்டர் நம்பரை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் மெயின் டெலிகிராம் ஐடி எங்களோட HBU கன்சல்டன்ட் டெலிகிராம் சேனலில் இருக்குது. அது கண்டெக்ட் பண்ணிக்கணுன்னா உங்களுக்கு புது பிஸ்னஸ் அசோசியேட்டை நாங்கள் அசைன் பண்ணுவோம்.
மேலதி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹெச்பி கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்க, கிரிப்டோ ஃபியூச்சர் நினைங்களா இல்லைன்னு நீங்கள் நினைக்கிங்களா? நீங்களும் அந்த 20 வருஷத்துக்கு முதல் இன்டர்நெட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி தெரிஞ்ச மாதிரி நீங்களும் அந்த பூமர்ஸோட மிஸ்டேக்கை நீங்களும் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.